தானாக்காரர் பொண்ணாச்சே, படையப்பாவெல்லாம் ஓசியிலேயே பார்த்திருப்பையே என்று குத்தி காட்டி பேசினால் கூட படிக்கும் வனிதா. எங்க அப்பாவே இன்னும் பார்க்கலையா, கடைசி நாளன்னைக்காவது காசு கொடுத்து பார்த்துடுவோம். உங்களை போல பிளாக்ல டிக்கெட் எடுத்து பார்க்குற வசதி எங்களுக்கு வேண்டாண்டி அம்மா, பதிலடி கொடுத்தாள் அமர்தா. போலீஸ் கான்ஸ்டபிள் மாணிக்கத்தின் மகள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதென்னவோ எல்லோரும் அப்படியே தான் பேசுகிறார்கள். போலீசால் வேலை செய்தாலே எல்லாமே இலவசமாக கிடைத்து விடுகிறது என்று அமர்தாவுக்கு தெரியும். ஒவ்வொரு மாதமும் அவர்கள் வீட்டில் படும் பாடு பற்றி. மாத கடைசிகளில் அநேக வசதிகளை அனுபவிக்க முடியாமல் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடும். முக்கிய செலவுகளுக்காக அம்மா ரங்கநாயகி அக்கம் பக்கத்தில் கடன் உடன் வாங்கி சமாளிப்பார். பெரிய செலவாக நேரிட்டால் நகைகள் மீது கடன் வாங்கி செலவழிக்க வேண்டி வரும். பிறகு சேரும் வட்டி செலவை சமாளிப்பதே பெரும் பாடாகிவிடும். பலரும் பார்த்து பொறாமைப்படும்படியாக வாழ்கிறோம். ஏதோ வாய்க்கும் வயிற்றுக்குமாக கண்ணியமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மற்றவர்களுக்கு ஏன் இவ்வளவு வயிற்றெரிச்சல்? போலீஸ் வேலை என்றாலே மானம் கட்ட பிழைப்பென்று ஆகிவிடுமா என்ன? இப்படியெல்லாம் தன் கூட படிக்கும் நண்பர்களை பார்த்து கேட்டுவிட வேண்டும் என்று சில சமயங்களில் ஆத்திரமாக வரும் அமர்தாவுக்கு. ஆனால் மலையை பார்த்து நாய் குலைக்கட்டுமே என்று சும்மா இருந்து விடுவாள். அப்பா மாணிக்கம் அவளை அப்படித்தான் இருக்க சொல்லி இருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் தினமும் டியூட்டி முடித்து வந்ததும் அமர்தாவை அழைத்து அவளுடைய அன்றைய பள்ளி நடவடிக்கைகள், படிப்பு மற்றும் விளையாட்டு போன்றவைகள் பற்றி விசாரிப்பார். யாராவது அவர்களை பற்றி இழிவாக பேசியிருந்தால் அதை உடனே மறந்து மன்னித்து விடும்படி கூடுவார். அப்படியே அன்றைய தினம் அவர் சம்பந்தப்பட்ட சில சம்பவங்களை பற்றியும் தான் செய்த சிறு உதவிகள் பற்றியும் அவரிடம் கூறி தன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வார் என்று தான் சொல்ல வேண்டும். மனிதர்கள் அனைவருமே எப்படி அடிப்படையில் நல்லவர்களாகவும் ஒழுக்கத்தில் விருப்பமுள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதையும், தம் வசதிக்கு மீறிய வாழ்க்கையில் ஆசை வைப்பதால் தான் குற்றச்சூழல்களில் சிக்கி சீரழிகிறார்கள் என்பதையும் தான் கண்ட நிகழ்ச்சிகளின் வாயிலாக அவளுக்கு எடுத்து கூறுவார். நல்ல வாழ்க்கையை பற்றி தெளிவுகளை அமர்தாவின் உள்ளத்தில் ஊன்றிவிட இவை உதவியாக இருந்தன என்று தான் சொல்ல வேண்டும். மாணிக்கத்துக்கு பெரிய லட்சியங்கள் என்றும் எதுவும் வாழ்க்கையில் இருக்கவில்லை. கடமையை ஒழுங்காக செய்து நல்ல பெயர் எடுக்க வேண்டும், 4 பேருக்கு உபயோககரமாக இருக்க வேண்டும். ஆக்கிரமக்காரர்களை தட்டி கேட்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களை திருத்தவும் வேண்டும். நியாயமாய் சம்பாதிக்க வேண்டும், அதற்குள் செலவு செய்ய வேண்டும். மகளை படிக்க வைத்து பெரிய அதிகாரி ஆக்க வேண்டும். இப்படி சாதாரணமாக லட்சியங்கள் தான் இருந்தன. சாதாரணமாக தோன்றினாலும் இந்த காலகட்டத்தில் போய் இப்படி யாராவது விரும்புவார்களா? அதுவும் போலீஸ் உத்தியோகத்தில் இருப்பவர்கள். சாதாரணமாகவே 10-15 வருடத்து சர்வீஸில் குறைந்தது 2 பிளாட்டுகள், சில லட்சம் முதலீடுகள், கடைகள், ஒரு சின்ன வீடாவது என்றல்லவா எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். பின்னால் அவைகளால் தொந்தரவு ஏற்படும் என்று தெரிந்தும் கூட அதை தேடிதானே ஓடுகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். கான்ஸ்டபிள் மாணிக்கத்துக்கு ஏன் இந்த ஆசைகள் இல்லை என்று வியப்பார் கோவில் வாசலில் பூசை சாமான்கள் விற்கும் பஞ்சாட்சரம் என்ற அவரது பால்ய நண்பர். டே மாணிக்கம், உன் மனசுல என்ன அரிச்சந்திரன் என்ற நினைப்போ? உன் கண் முன்னாடியே உன் பொண்ணு வளர்ந்துகிட்டு வரா. அவளை கட்டி கொடுக்க என்ன ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்க? ஊர் உலகத்தை பார்த்தாவது பிழைக்க கத்துக்கோடா. நான் ஒன்னும் விஸ்வாமித்திரர் மாதிரி உன்னை மாத்திக்கிட சொல்ல சபதம் போட்டு பேசலடா. ஆனா போலீஸ்ல இருந்துகிட்டு பொழைக்க தெரியாம இருக்கடா. அவனவன் போலீஸ் வேலைக்காக 1000 கணக்கில் செலவழிக்க தயாராயிருக்கான். நீ என்னடானா நாம கட்டி வாங்கினா கூட சில்லறைய கடாசிட்டு போற. நீதான் இப்படின்னா உன் பொண்டாட்டி பொண்ணும் கூட உன்ன மாதிரியே பழகி இருக்கும். போ, எத்தனை தரம் சொன்னாலும் நீ திருந்த போறதில்ல. கடவுள் தான் காப்பாத்தணும் உன்னை என்று பஞ்சாட்சரம் புலம்பும் போது மாணிக்கம் ஒரு புன்னகையை விதிர்ப்பார். பஞ்சாட்சரம், நீ சொல்ற மாதிரி எல்லோரும் திருந்தி போகணும்னா முதல்ல நீ திருந்தணும். இன்னமும் கோவில் வாசல் பொட்டி கடையாகவே நிக்கிறையே, இதுக்கு மேல உனக்கு ஆசையே வரலையா? இதோ பாருடா, நமக்கெல்லாம் ராத்திரி வீட்டுக்கு போனா நல்லா தூக்கம் வந்துடுது பாரு, அதான்டா பெருசு. அதுக்கு மேல என்ன சுகம்டா வேண்டி இருக்கு? இது போதும், பேசாம கிட என்று தத்துவம் பேசி நண்பரை மடக்கி விடுவார் மாணிக்கம். உண்மையிலேயே மாணிக்கம் இப்போது போலவே எப்போதும் போதுமென்று மனதுடனேயே இருக்க வேண்டும் என்றுதான் பஞ்சாட்சரம் விரும்பினார். பஞ்சாட்சரமும் இப்போது போலவே நிம்மதியுடன் எப்போதும் இருக்க வேண்டும் என்றுதான் மாணிக்கமும் நினைத்தார். இருவரும் விளையாட்டாக தான் ஒருவர் காலை ஒருவர் வார விரும்பினார்களே தவிர ஒழுக்கமும் எளிமையும் கலந்த வாழ்க்கையை அவர்களது மூச்சாக விளங்கியது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு நாள் மாணிக்கம் வீட்டில் இல்லாத போது பழவண்டி
சுலைமான் பாய் அவர் வீட்டுக்கு வந்திருந்தார். தளர்ந்த வயது, குடும்பத்தை காப்பாற்ற வந்த மகன் திடீரென்று காலமாகிவிட்டதில் மருமகள் உள்ளிட்ட மொத்த குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவர் தரையில் விழுந்தாகிவிட்டது. கூலிக்கு வண்டி அமர்த்தி கொண்டு பல வியாபாரம் செய்து வந்தார். மாணிக்கம் குடும்பத்தினரை அவருக்கு நன்கு பரிச்சயம். வந்தவர் அமிர்தாவை கூப்பிட்டு ஒரு பெரிய சீப்பு ரஸ்தாளியை அவர் கையில் கொடுத்தார். என்ன தாத்தா விசேஷம், திடீர்னு இவ்வளவு பழங்களை தர்றீங்க, அப்பா ஏதாவது கொடுக்க சொன்னாரா என்று கேட்டாள் அமிர்தா. அது ஒண்ணுமில்லம்மா, இன்னைக்கு சாயந்தரம் மெயின் ரோடு பக்கமா ஊர்வலம் போச்சுல்ல, அப்ப வண்டி நிறைய பழம் வச்சிருந்தேன் என்று பேச ஆரம்பித்தார். வழியில என்னை பார்த்த உங்க அப்பாரு அவசரமாக வண்டியை தள்ளிக்கிட்டு வந்து ஸ்டேஷன் காம்பவுண்டுக்குள்ள நிப்பாட்டி வச்சாரு. ஊர்வலம் கலையிற மட்டும் உள்ளாரவே இருக்க சொல்லிட்டு டியூட்டி மேல போயிட்டாரு. அவர் அப்படி செய்யலன்னா என் சரக்கு பூராத்தையும் ஊர்வல கும்பல் நாசம் பண்ணியிருப்பாங்க. வாடகை வண்டியும் செதறு தேங்காய் ஆக்கி இருப்பாங்க. அல்லா புண்ணியத்தால உங்க அப்பாரு தான் என்ன பொழைக்க வச்சாரு. அதான் என்னால முடிஞ்ச ஒரு சீப்பு பழத்தை கொண்டாந்துருக்கேன், வச்சுக்கோ தங்கம் என்று சொல்லிவிட்டு கிளம்ப தயாரானார் சுலைமான் பாய். என்ன தாத்தா, இதுக்கு போய் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, அப்பா செய்ய வேண்டியது தானே செஞ்சிருக்காரு, அதுக்காக அவருக்கு உங்க ஒரு நாள் லாபத்தையே இனாமா தரணுமா? இப்படி கடமையை செய்யறதுக்கே ஒவ்வொருத்தரும் எதையாவது எதிர்பார்த்தாங்கன்னா வாங்குற சம்பளம் எதுக்கு தாத்தா? நான் தப்பா சொல்றதா நினைச்சுக்காதீங்க. இந்த பழத்தை இப்ப நான் வாங்கி வச்சேன்னா அப்பாவுக்கு நான் இன்னொரு வேலை வைக்கிற மாதிரி தான். ராத்திரி வந்தவுடனேயே சாப்பிடாம கூட பழத்தை திருப்பி கொடுக்க உங்க வீட்டுக்கு வந்து விடுவார். நமக்குள்ள இதெல்லாம் வேண்டுமா தாத்தா என்று கேட்டுவிட்டு பழத்தை அவரிடமே திருப்பி தந்து விட்டாள் அமிர்தா. சுலைமான் பாய்க்கு ஏமாற்றமாக இருந்தாலும் அமிர்தாவை நினைத்து பெருமையாக இருந்தது. அல்லாஹ் உன்னை நல்லா வைப்பாரம்மா, அதுக்கான துபா ஓதுறதுக்காவது என்ன அனுமதிமா என்று வாழ்த்திவிட்டு விடை பெற்றார் சுலைமான் பாய். அன்று இரவு மாணிக்கம் வீடு திரும்ப நெடுநேரமாகிவிட்டது. மறுநாள் காலை சுலைமான் பாய் வந்திருந்ததை பற்றி அமிர்தா சொல்ல கேட்ட மாணிக்கம் முன் தின கலவரங்களின் போது நிகழ்ந்த கல்லெறிதலிலிருந்து தான் தப்பியதற்கு சுலைமான் பாயின் வாழ்த்தே காரணம் என்று மகளிடம் கூறி மகிழ்ச்சி விட்டார். மாணிக்கத்தின் வேளையில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அநேகம். பொருட்காட்சி, திருவிழா போன்ற கூட்டங்களில் காணாமற் போகும் சிறார்களை தேடி பிடித்து பெற்றோர்களிடம் ஒப்படைப்பது, வீட்டை விட்டு ஓடி வந்து தவறானவர்களின் பிடிகளில் சிக்கும் முன்னர் அத்தகைய ஆனவர்களை மீட்டி திருப்பி அனுப்புவது போன்றவை அடிக்கடி திகழ்கின்ற செயல்கள். அதற்காக அவர் பெற்ற பாராட்டுகளும் ஏராளம். இருந்தும் இவற்றை எல்லாம் தன் கடமையாகவே பாவித்து வந்தார் மாணிக்கம் என்றுதான் சொல்ல வேண்டும். காவலர்களிடம் பொதுமக்கள் அதிகம் எதிர்பார்க்கிறார்கள். பொதுமக்களை மக்களாக நடத்தும் மனப்பக்குவம் காவலர்களுக்கும் வேண்டும். பொதுமக்களில் சிலர் உணர்ச்சி வயப்பட்டு காரச்சாரமாக பேசினாலும் காவலர்கள் உணர்ச்சி வயப்படக்கூடாது. அனைத்து மக்களையும் சரிநிகர் சமமாக நடத்த வேண்டும் என்று அனைவரும் எதிர்பார்ப்பதை பூர்த்தி செய்து வைக்க வேண்டும். காக்கி சட்டை அணிந்திருந்தாலும் கல்லுக்குள் ஈரம் போல காவலர்கள் கடமையாற்ற வேண்டும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதன் பொருள் உணர்ந்து காவலர்கள் செயல்பட வேண்டும். இவற்றையே தன் குறிக்கோளாக வைத்து பணியாற்றி வந்தார் மாணிக்கம் என்றுதான் சொல்ல வேண்டும். போலீசாரின் கஷ்டங்களை களைவதில் முதலமைச்சர் முனைப்பாக இருப்பது கூட போலீசாரின் கடமையாற்றும் திறன் அவரை கவர்ந்ததால் தான் என்று அவர் கூறுவார். மேலும் தக்க சமயங்களில் முதலமைச்சர் அறிவிக்கும் போலீசாருக்கான நலத்திட்டங்களை கண்டு அவர் வியந்து முதலமைச்சரையும் பாராட்டுவார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் விலைவாசி சைத்தான் சும்மா இருக்குமா? மாணிக்கத்தின் குடும்பத்தை மெதுவாக வாட்ட துவங்கியது அது. பஞ்சாட்சரத்தின் கிண்டல் பேச்சுக்கள் மாணிக்கத்திற்கு அடிக்கடி நினைவுக்கு வர ஆரம்பித்தன. நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே போகும் செலவுகளை எப்படி கட்டுப்படுத்துவது அல்லது அதை சமாளிக்க வருவாயை எப்படி அதிகரித்துக் கொள்வது என்று குடும்பத்தினரிடம் ஆலோசிக்க தொடங்கினார். கூடவே அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் வேறு வேலைகளில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு சம்பாதிக்க கூடாது என்பதால் வேறு வழிகளை சிந்திக்குமாறும் அவர்கள் கட்டளையிட்டார்கள். கடைசியாக அவருடைய மனைவி ரங்கநாயகி கூறியபடி நகைகளை அடகு வைத்து கறவை பசு ஒன்று வாங்கி பால் வியாபாரம் செய்யலாம் என்று யோசனையை அனைவரும் ஏற்க அவ்வாறே செயல்படுத்தியது சில நாட்களில் குடும்ப பாரம் சிறிது சிறிதாக குறையலாயிற்று. மாணிக்கம் ரங்கநாயகியின் வேலைபளு அதிகமாகிவிட்டது என்று கவலைப்பட்டாலும் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள நேர்மையான வழி ஒன்று அமைந்ததே என்று மகிழ்ச்சி உற்றார். அந்த உற்சாகத்தில் அவரது வேலையில் தீவிரமும் பொறுப்பும் கண்ணியமும் மேலும் கூடின.
அவரது சேவைகளை பாராட்டிய அரசாங்கம் அவருக்கு செய்வீர் விருது வழங்க சிபாரிசு செய்தது. அமிர்தா தன் வீட்டு தொலைக்காட்சி பெட்டியின் முன்பு அமர்ந்திருந்தார். குடியரசுத் தலைவர் மாணிக்கத்துக்கு பதக்கம் அணிவித்து பாராட்டும் நிகழ்ச்சி செய்திகளில் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. கலர் டிவியாக இருந்தால் இந்த காட்சி இன்னும் எடுப்பாக இருக்கும் என்று அவள் நினைத்தாள். அதற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியை காண்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றும் அவள் எண்ணி பார்த்தாள். நம் காவலர்களை பற்றி பலரும் பெருமையாக பேசிக் கொள்வார்கள். அவர்களுடைய சேவைக்கு நன்றி கூறுவார்கள். அவர்களை நெஞ்சம் நெகிழ வாழ்த்துவார்கள் என்பதெல்லாம் அவளுக்கு தெரியும். என்றாலும் அக்கம் பக்கத்து தெருவைச் சேர்ந்த வீடுகளில் தொலைக்காட்சிகளில் மாணிக்கத்தை சுட்டிக்காட்டி இவரோட பொண்ணு எங்களோட தான் படிக்கிறா என்று சுற்றி இருக்கும் எல்லோரிடமும் பல மாணவ மாணவிகள் கூறுகின்ற காட்சி அவளுடைய நெஞ்சில் எதிரொலித்தது. அவளை கூடுதலாக மகிழ்வித்தது என்று தான் சொல்ல வேண்டும். அப்பா டெல்லியிலிருந்து திரும்பி வரும்போது அவருக்கு ஏதாவது பரிசு தர வேண்டும் என்று அவள் விரும்பினாள். அடுத்த வீட்டிலிருந்து கொஞ்சம் சர்க்கரை கடன் வாங்கி அம்மா அன்று காலையில் முன்தினம் விற்காத பாலில் கிண்டி வைத்திருந்த பால்கோவாவின் ஞாபகம் வர அதை தனியாக ஒரு டப்பாவில் எடுத்து வைத்து பத்திரப்படுத்தினார். ஒரு போலீஸ்காரரின் மகளாக பிறந்ததை நினைக்கையில் பெருமையாக இருந்தது அமிர்தாவுக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். ரங்கநாயகி பால் விநியோகத்தை முடித்து கொண்டு வீடு திரும்பிய போது தொலைக்காட்சிகளில் செய்திகள் முடிந்து விட்டிருந்தன என்றார்.